அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இது உங்கள் காவல் நேரம். இன்னைக்கு இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுல இருந்து நமக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ்ல எதை எடுத்துட்டு போலாம் அப்படிங்கும்போது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதை பேஸ் பண்ணி ஒரு குட்டி குட்டி கொஸ்டின்ஸ், ஒரு குட்டி குட்டி ஃபேக்ட் இதை பார்த்துருவோம். ஓகேவா? இதுல தான் கொஸ்டின்ஸ் வரும்ன்றதை ஜட்ஜ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதோடைய ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாம். அதை தான் இங்க கொடுத்துருப்போம். இங்க பாருங்க, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்கலாம் நமக்கு. 1872. ஓகேவா? அப்ப நல்லா நான் வச்சுக்கோ, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 யாருடைய காலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்கலாமா? அப்ப தெரிஞ்சுக்கலாம். மேயோ பிரபு இவருடைய ஆட்சி காலத்துல முதல் கணக்கெடுப்பு நடந்திருக்கும் 1872. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கேட்கலாம். முழுமையான கணக்கெடுப்பு எப்பன்னு பார்த்தோன்னா 1881. எப்பனா இந்த ஆண்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யாருடைய காலம் அப்படின்றது பார்த்தோன்னா ரிப்பன் பிரபு. ரிப்பனுடைய கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரிப்பனுடைய மகாசாசனம், அந்த உள்ளாட்சி அரசுகள் அது சம்பந்தப்பட்ட ஒரு மகாசாசனத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. எந்த ஆண்டுன்னு பார்த்தோன்னா 1882 ரிலீஸ் பண்ணியிருப்பாரா? அதாவது மேக்னா கார்ட்டா ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னுவோம். அப்ப இது ரிப்பன் உடைய ஆண்டு காலம். இங்க பார்த்தோன்னா மேயோ. அப்ப மேயோ ரிப்பன் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 1872, இது 1881. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின், அதாவது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை என அறியப்படுகிறவர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அது நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கணும். யாருன்னு பார்த்தோம்னா H.E. வால்டர். இவர் தான் யாருன்னா இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 2011. இதே சுதந்திரத்துக்கு பிறகு இது எத்தனாவது கணக்கெடுப்புன்னு கேட்கலாம்ல. அப்ப 7வது. சுதந்திரத்துக்கு பிறகு எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்டாங்கன்னா 7வதுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், சுதந்திர இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது சுதந்திர இந்தியா சுதந்திரம் வாங்கிட்ட பிறகு அவருடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தா 1951ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட், மக்கள் தொகை பற்றிய படிப்பு மக்களியல், டெமோகிராஃபி என படிக்கிறது. சரியா? இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். 1948 சென்சஸ் சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்ட அங்கீகாரம் பெற்றுள்ளது அப்படின்றாங்க. ஓகே, வேற என்ன சார் இது 2011 சென்சஸ் ஒரு பேசிக்கான ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களே, இந்த கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு அதை யார்கிட்ட எடுத்து போய் கொடுக்குறோம்னா நம்ம நாட்டு ஜனாதிபதி பிரசிடென்ட் தான் கொடுப்பாங்க. அப்ப 2011 யார் பிரசிடென்டா இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அம்மையார் பிரதிபா பட்டேல்ன்றது நம்ம தெரியணும். அந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஒரு கமிஷனர் ஒருத்தர் இருந்திருப்பாருல்ல, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாருன்னு பார்த்தோம்னா சந்திரமௌலி. இவர் தான் அந்த 2011 சென்சஸ் உடைய அந்த கமிஷனரா இருந்திருப்பாரு. ஓகேவா? 2011 சென்சஸோட கமிஷனரா இருந்திருப்பாரு. இவங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பிரசிடென்டா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தான் பேசிக் ஃபேக்ட். இப்போ நம்ம அந்த சென்சஸ்குள்ள போயிடலாம். இந்தியாவுடைய எழுத்தறிவு விகிதம் கொடுத்துருக்காங்க 74.04. ஓகேவா? ஆண்களுடைய எழுத்தறிவு விகிதம் கொடுத்துருக்காங்க 82.14. பெண்களுடைய எழுத்தறிவுன்னு பார்த்தா 65.46. இதோடைய சராசரி தான் 74.04 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மிக அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் நம்ம கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். நெக்ஸ்ட், மிக குறைந்தது கேட்கலாம். மிக குறைந்த மாநிலம், மிக குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் பார்த்தோன்னா பீகார். ஓகே, அடுத்தது பார்த்தா ஆண் பெண் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது செக்ஸ் ரேஷியோன்னுவாங்க 940 நம்ம இந்தியாவுது. இதுல பார்த்தோன்னா மிக அதிக ஆண் பெண் விகிதம் கொண்ட மாநிலம் பார்த்தோன்னா கேரளா. 1084 பெண்கள் இருக்காங்க. எத்தனை பேருக்குன்னா 1000 ஆண்களுக்கு. சரியா? அதே பார்த்தா மிக குறைந்தது கேட்கலாம். மிக குறைவான ஆண் பெண் விகிதம் கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹரியானா. 877 பெண்கள் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. சரியா? அடுத்தது மக்கள் நெருக்கம், பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு
382 பேர் இருக்கிறாங்க. சதுர கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை பேர்? அதாவது 1 கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்காங்க. நம்ம இந்தியா அது. மிக அதிக மக்கள் நெருக்கம் கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி, பீகார் இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் மிக குறைந்த மக்கள் நெருக்கம் கொண்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். 1 கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் தான் இருக்காங்க? 17 பேர் தான் இருக்காங்க. சரியா? அடுத்தது மிக அதிக மக்கள் தொகை எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்றத நான் வச்சுக்கணும். மிக குறைந்த மக்கள் தொகைன்னு கேட்டாங்கன்னா சிக்கிம். வேற இங்க என்ன கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு பார்க்கலாம். இப்படி வரும். மிக அதிக மக்கள் தொகை வளர்ச்சி வந்து எதுல வந்து எந்த மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். மேகாலயா. ஓகேவா? நெக்ஸ்ட் மிக குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சி வந்து எங்க இருக்குன்னு கேட்கலாம். நாகாலாந்து. சரியா? அடுத்தா அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த பாப்புலேஷன் சென்சஸ்ல இதுல இருந்து தான் கேள்விகள் வரும். அப்ப அதை நம்ம ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து கவர் பண்ணிட்டு வருவோம். கீப் ஆன் டச்ல இருங்க. வரக்கூடிய பிசி எக்ஸாமை கண்டிப்பா நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ.